Hello friends. So today class la நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா phrasal verb set off, send off, get off. இதை எந்த சிச்சுவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So first one என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா set off. அதாவது நம்ம ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம். நம்ம ரெகுலர் டைமுக்கு போகாம கொஞ்சம் டிலே ஆயிட்டோம் அப்படினு சொன்னா கண்டிப்பா क्वेश्चन பண்ணுவாங்க இல்லையா? So ஏன் நீ லேட் அப்படினு சொல்லி ரீசன் கேட்பாங்க. நமக்கு ரீசன்ஸ் நிறையவே உண்டு இல்லையா? நம்ம எந்த விதத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஸோ பஸ் லேட்டாக இருக்கலாம், இல்லை பிரேக் டவுனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப அங்கே டிராஃபிக் ஜாமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீ எப்போ வீட்டிலேருந்து கிளம்புன? ஓகே, நீ எப்போ வீட்டில் இருந்து கிளம்பின? பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ வென் did past situation அப்படினா என்ன? did அப்படிங்கற question word apply பண்ணனும். when did you கிளம்புறது set off. okay, when did you set off உன்னுடைய வீட்டில் இருந்து அப்படினா from. so when did you set off from your home? நீ எப்போ உன்னுடைய வீட்ல இருந்து கிளம்புன? yes. and next one is send off. நான் இன்னைக்கு என்னோட அண்ணாவை வழி அனுப்ப போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு என்னுடைய அண்ணாவை வழி அனுப்ப போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் வழி அனுப்ப போயிருந்தேன். again past. I went to give send off. வழி அனுப்புதல் send off. I went to give send off. ஒரே சென்டென்ஸில் ரெண்டு பாசிட்டிவ் ஃபார்ம் வராது. ஏன் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னால் உள்ள கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ச் பண்ணது அப்படின்னு சொன்னால் லிங்க் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஐ வென்ட் டு கிவ் சென்ட் ஆஃப் மை பிரதர். நான் என்னுடைய அண்ணாவை வழி அனுப்ப போயிருந்தேன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெட் ஆஃப். கெட் ஆஃப் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு சொன்னால், இப்போ கிளாஸ்லாம் இப்போ பிரேக் டைம் இருக்கும் இல்லையா? லஞ்ச் டைமாக இருக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக் டைமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் இந்த குழந்தைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கும் இங்குமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸ்லோப்பாக இருக்கலாம், ஸ்டெப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிளேஸுமே அது டேஞ்சரஸாக இல்லையா அப்படிங்கிறது தெரியாமலே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், அந்த வழியை நீ நடக்காத. ஸோ இதை எப்படி சொல்லலாம், டோன்ட் கெட் ஆஃப் தேர். டோன்ட் கெட் ஆஃப் தேர்.